எத்தனையோ பேருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல வேலை கிடைக்கணுமேனு ஒரு ஆசை இருக்கும், ஆரோக்கியம் வேண்டுமே என்ற ஒரு ஆசை இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பத்தில் அமைதி வேணுமேன்னு இருக்கும். பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு பாசிட்டிவ் சிந்தனை வந்து விட்டாலே, அதுவும் இது போன்ற ஒரு பவர்ஃபுல்லான நாளில் வந்துட்டாலே உங்கள் ஜாதகம் எந்த நிலையிலும் சாதகமாக செயல்பட துவங்கும். தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகாவது தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்படியே தான் தொடர்ந்துட்டு இருக்குமா? அது தங்கம் என்பது எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உலோகம்தான். அந்த உலோகத்தின் மதிப்பு இப்பொழுதைக்கு தற்காலிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. 1-2 ஆண்டுகள் பிறகு அது சீரடைய வாய்ப்பு உள்ளது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குவாண்டம் விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, இணை பிரபஞ்சங்கள், பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு எல்லாம் ஒரு விஞ்ஞான கருத்து சொல்லுது. அதாவது நம்மை கடந்த ஒரு நிலையிலே நம்மை தாண்டிய சில சக்திகள் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நாதம் எழும்பிட்டு இருக்கு, ஓம்கார பிரணவநாதம் என்று சொல்லக்கூடியது. இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்குள்ளேயும் உங்களை அறியாமல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த விஸ்வவாசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டுக்குமே ஒரு தேவதையை தலைவனாக வைத்திருக்கிறார்கள். எந்த நட்சத்திரமா வேணா இருங்க, அந்த தேவதை சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம் வாழ்க்கையில் இந்த லைஃப் மெசேஜ் அப்படின்றோம் இல்லையா, அதை போல எடுத்துட்டு செயல்படுத்தினால் அந்த ஆண்டு எந்த நிலைமையிலும் உங்களுக்கு ஒரு பெரிய இனிமையை தரும். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இசையை காலையிலும் மாலையிலும் ஒரு மெலோடியஸா ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இந்த ஆண்டோடைய கடவுள் யாரு? விஸ்வவசு. இந்த ஆண்டு அவர் யாரு? கந்தர்வர்களின் தலைவர். அவர் என்ன சொல்கிறார்? இசைக்க சொல்கிறார். அவருக்கு என்ன பிடிக்கும்? இசை பிடிக்கும். மகாபலிபுரம் எல்லாம் போனீங்கன்னா அந்த பௌத்தத்தோடைய நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் தெரியும். 1000 வருடமாக தமிழ் கலாச்சாரம் என்பது பௌத்தத்துடனே இணைந்து தான் இருக்கிறது. எதை நீ எண்ணங்களாக விதைக்கிறாயோ அதுவாக மாறிவிடுவாய் எனும் ஒரு பெரிய கருத்தை எளிமையா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. மேனாங்க்வாக் எங்களுக்கும் அருள் பண்ணுமா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை நாளிலிருந்து செல்வம் பெருகட்டும்னு. சரி, அப்போ அந்த அம்மாவுக்கு என்னத்தை தான் எதிர்பார்க்குறாங்க? அந்த அம்மா எதிர்பார்க்கறது வெறும் பக்தி, அன்பு தானா? ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ராணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடங்க. நன்றி நன்றி ஐயா. இந்த வருட தமிழ் புத்தாண்டு வந்துட்டு விசுவாவசு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்டினுடைய சிறப்பு என்ன? அதுல இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ வாசு அப்படின்ற வார்த்தை, இதை 2 வகையாக பிரிக்க வேண்டும். விஸ்வம் என்று சொன்னால் பிரபஞ்சத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வாசு அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் வசதிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியது. இந்த பூமியில் நாம் என்ன செய்கிறோம்? வசிக்கிறோம். இந்த வசி என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சிவ அப்படின்னு வரும். அதே போல வசி, வாசித்தல், இந்த சுவாசத்துக்கும் அதுதான் பெயர். வாசி என்று ஒரு பெயர் உண்டு. அந்த வாசி அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சிவா அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா நம்மை சுற்றி மனிதர்கள் வசீகரிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் சொல்கிற ஏதோ ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வசீகரிக்கப்படுறீங்க, நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு விதத்தில் உங்கள் எனர்ஜியோட நானும் அடியேனும் வசீகரிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வசி என்ற வார்த்தை மிக மிக சக்தி வாய்ந்தது. இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டோட பேரே என்ன? விஸ்வவாசு அப்படின்னு பேர். இதற்கு மற்றொரு கருத்தும் உண்டு. இந்த விஸ்வவாசுன்றவர் கந்தர்வர்களின் தலைவராம். யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் என்றெல்லாம் நம்ம இதிகாசத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குமில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய குவாண்டம் விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, இணை பிரபஞ்சங்கள், பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு எல்லாம் ஒரு விஞ்ஞான கருத்து சொல்லுது. அதாவது
நம்மை கடந்த ஒரு நிலையிலே நம்மை தாண்டிய சில சக்திகள் இருக்க வாய்ப்புகள் உள்ளது, இருக்கிறது அப்படின்றது தான் இந்த பேரானார்மல் ஆக்டிவிட்டி, அதே போல் குவாண்டம் சயின்ஸ் என்பதெல்லாம் சொல்லுது. அதுபோல கந்தர்வர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இசை பிரியர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ இசைவித்தால் இறைவனை குளிர்விக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கு. அப்போ இந்த விஸ்வவாசு ஆண்டின் தலைவர் அவர் எதை செய்கிறார்? இசையினி உருவாக்குபவர் அப்படின்றான். இசை என்று சொன்னாலே மங்களத்தை குறிக்கக்கூடியது. நம்ம சொல்றோம் இல்லையா, நாகஸ்வரம் அப்படின்னு ஒரு இசை இருக்கு. இந்த நாகஸ்வரம் அப்படின்றது தான் நாதஸ்வரம் அப்படின்றோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு நாதம் எழும்பிட்டு இருக்கு. ஓம்கார பிரணவநாதம் என்று சொல்லக்கூடியது இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்குள்ளேயும் உங்களை அறியாமல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த விஸ்வவாசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டுக்குமே ஒரு தேவதையை தலைவனாக வைத்திருக்கிறார்கள். அது எதுக்குப்பா வச்சிருக்காங்க? அந்த தேவதை சொல்லக்கூடிய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள துவங்கினால் நம்ம வாழ்க்கையில நீங்க எந்த ராசியா வேணா இருங்க, எந்த நட்சத்திரமா வேணா இருங்க, அந்த தேவதை சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நாம வாழ்க்கையில இந்த லைஃப் மெசேஜ் அப்படின்றோம் இல்லையா, அதை போல எடுத்துட்டு செயல்படுத்தினால் அந்த ஆண்டு எந்த நிலைமையிலும் உங்களுக்கு ஒரு பெரிய இனிமையை தரும். அப்போ இந்த ஆண்டுக்கு ஒரு மெசேஜ் இருக்கணும் இல்லையா? இந்த ஆண்டு என்ன மெசேஜ்? விஸ்வாவசு என்ன சொல்லுது? தினமும் இசையை கேட்டு பழகுங்கள். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இசையை காலையிலும் மாலையிலும் ஒரு மெலோடியஸா ஒரு 10 நிமிஷம். ஏன்னா இந்த ஆண்டோடைய கடவுள் யாரு? விஸ்வவசு. இந்த ஆண்டு அவர் யாரு? கந்தர்வர்களின் தலைவர். அவர் என்ன சொல்கிறார்? இசைக்க சொல்கிறார். அவருக்கு என்ன பிடிக்கும்? இசை பிடிக்கும். அப்போ அந்த இசை பிடிக்கும்னா நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஒரு குறியீடாக தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது குரு என்பவர் வித்தையை சுட்டி காட்டுவார், கற்றுக் கொடுப்பவர் கிடையாது. ஆசிரியர் கற்றுக் கொடுப்பார், குரு சுட்டி காட்டுவார். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பெரிய விஞ்ஞானி இருக்காரு, அந்த விஞ்ஞானி E=mc² அப்படின்னு சொல்லிட்டாரு ஐன்ஸ்டீன். அதை வச்சு அந்த ஒரு விஞ்ஞான சூத்திரத்தை வைத்து நாம் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப விஸ்வாவசு என்ன சொல்கிறார்? தினமும் காலையும் மாலையும் ஒரு 15 நிமிடங்கள் ஒரு அமைதியான இசையை கேட்க துவங்குங்கள். அப்போ இந்த 15 நிமிஷம் கேட்கும் பொழுது மனதார ஒரு படுத்துட்டு கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மெலோடியஸான இசையை கேட்கும் பொழுது அது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ரோகத்தை சரி செய்யும். ராகம் என்று சொல்லக்கூடியது ரோகத்தை சரி செய்யக்கூடிய தன்மை படைத்தது என்பதை உணர்த்துகிறது. எத்தனையோ பேர் டிப்ரெஷன், மனம் சார்ந்த கவலைகள் கேட்டுட்டு இருக்கிறவங்கெல்லாம், ஏதோ எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா, வாழ்க்கையில் இந்த புத்தாண்டு வருதே, இதுக்கு நான் எங்கே சென்று பொருட்களை வாங்குவேன். நிறைய பேர் சொல்கிறோம், இந்த கனி பார்த்தல் அப்படின்னு ஒரு நிகழ்வு உண்டு. ஆக்சுவலாக தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி புத்தாண்டுகள் வரும்போது வந்துட்டு கனி பார்க்கறது, அது தட்டில் வச்சுட்டு சிலர் வந்துட்டு கோல்டெல்லாம் வச்சு கூட அப்புறம் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்துட்டு தங்கமும் சரி, ஷேர்ஸும் சரி, பொருளாதார இதுவும் சரி, மக்கள் சற்று சிரமத்தில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டை எளிமையாக அதே நேரம் பவர்ஃபுல்லாக எப்படி கும்பிடுறது? முதல்ல தமிழ் புத்தாண்டு, தமிழ் கலாச்சாரம் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் ஒரு பழங்கால வரலாற்றை எடுத்துக்கொண்டால் சோழர்கள் ஆட்சி காலத்திற்கு முன்பிருந்தே, அதாவது பௌத்த சமயம் எப்பொழுதெல்லாம் உலகத்திலே பரவியதோ அது தமிழ்நாட்டிலிருந்து தான் பரவியது. இன்றைக்குமே மகாபலிபுரம் எல்லாம் போனீங்கன்னா அந்த பௌத்தத்தோடைய நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் தெரியும். பல்லாயிரம் வருடமாக தமிழ் கலாச்சாரம் என்பது பௌத்தத்துடனே இணைந்து இயைந்து தான் இருக்கிறது. அப்போது நாம் என்ன நினைக்கிறோம், இது தமிழர்கள் மட்டும்தான் இந்த புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. தாய்லாந்தில், வியட்நாமில், கம்போடியாவில், லாவோஸில் எங்கெங்கெல்லாம் பௌத்தம் இருக்கிறதோ தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த சித்திரை திருநாள் தான் அவர்களுக்குமே தமிழ் புத்தாண்டாக தான் கொண்டாடுறாங்க. இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தாய்லாந்து சீனர்கள் இதுக்கு ஒரு கதையை கூட சொல்கிறாங்க பௌத்தர்கள்லாம். என்னன்னா, சீனர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மருத நிலத்திலே இந்திரன் இருக்கிறார்.
நாமளும் சொல்றோம் இல்லையா, மருதத்திலே தலைவனாக இந்திரன் இருக்கிறார், இடி மின்னலுக்கு அரசனாக இருக்கிறார்னு. மக்கள் அனைவரும் தர்மத்துடன் இருக்கிறார்கள், பெற்றோர்களை மதிக்கிறார்கள், முதியவர்களை மதிக்கிறார்கள், தங்களுடன் இருந்து கொண்டிருக்கக்கூடியவற்றை பலரிடமும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு காலகட்டம் செல்ல செல்ல என்ன ஆகுது, நம்ம சொல்றோம் இல்லையா, வேல்யூ பேஸ்டு சொசைட்டி, அதாவது ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சமுதாயம், பெற்றோரை மதிக்கக்கூடிய மற்றவர்களை மதிக்கக்கூடிய சமுதாயம் சிறந்து விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் செல்வ செழிப்பெல்லாம் வந்ததும் மக்கள் அந்த நற்குணங்களை மறந்ததும் இந்திரனுக்கு கோபம் வந்து விட்டதாம், மழை பொய்க்க துவங்கிதான். உடனே மருத நில மக்கள் எல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணும் பொழுது அங்கே ஒரு போதிசத்துவர் மருத நிலத்திலே தோன்றியிருக்கிறார். அப்போ அந்த மருத நிலத்திலே தோன்றிய போதிசத்துவர், இது நான் சொல்றது சீனர் போதிசத்துவர், அதாவது புத்தருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க. அவர் என்ன செய்கிறார், நம்ம சித்தர்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவர் கேட்கிறார், ஏனப்பா அப்படின்னும் போது அவருக்கு ஸ்ரீன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேவத்தை காட்சி தருகிறாளாம். காட்சி தந்து, இங்க பாருப்பா, மக்கள் பெற்றோரை மதிக்க வேண்டும், அண்டை அயலாருடன் அமைதி காக்க வேண்டும், இருப்பதை பகிர்ந்து உண்ண வேண்டும். இந்த குணங்கள் மறைந்ததினாலே மக்கள் துன்பத்திலே அவதி பெறுகிறார்கள். எனவே சித்திரை திருநாளிலே எப்பொழுது சூரியன் உச்சத்திற்கு வருகிறதோ அந்த காலகட்டத்திலே அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும்ன்ற அந்த கருத்துக்காக ஒரு விழாவை எடுத்து செய் அப்படின்னார். இதுல ஒரு விஷயம் இருக்கு, கனி பார்த்தல் அப்படின்ட்டு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா, நாம சொல்றோம் இல்லையா, விஷுவலைசேஷன், மேனிஃபெஸ்டேஷன், எதை நீ கற்பனை செய்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இதையே தான் தத்தகீதைன்ற குருகீதையில கூட குறிப்பிட்டிருப்பார். ஒரு பொருளை நீ உற்று நோக்க துவங்கினால் அந்த பொருளாக நீங்கள் மாற துவங்கி விடுவீர்கள். அப்போ என்ன ஆகுது, ஒரு கண்ணாடியை வச்சுக்க சொல்றாங்க. அந்த கண்ணாடிக்கு ஒரு நல்ல ஒரு மாலையோ ஒரு என்ன சொல்லுவாங்க தங்க ஹாரமோ சூடி அது முன்னால் நகை ஆபரணங்களை வைத்து நீங்க முன்னாடி நின்று பார்த்தா உங்க உருவம் அதில் பிரதிபலிக்க துவங்கும். அப்போ அந்த நாள் அப்படி துவங்கும் போது உங்க மனசுக்குள்ள என்ன பதிவாகும், பார் நான் அழகாக இருக்கிறேன், என்னிடம் நகைகள் ஆபரணங்கள் இருக்கிறது, என்னிடம் பட்டாடைகள் இருக்கின்றன, என் வாழ்க்கையிலே வசதிகள் வந்திருக்கிறது என்றெல்லாம் நினைக்க துவங்கும். அந்த வருடம் இயல்பாக நடக்க துவங்கும். இது ஆட்டோ சஜஷன் அப்படின்லாம் சொல்கிறோம் தெரியுங்களா. நம்ம ஆட்டோ சஜஷன், அஃபர்மேஷன், எதை நீ நினைக்கிறாயோ, எதை நீ எண்ணங்களாக விதைக்கிறாயோ அதுவாக மாறிவிடுவாய் எனும் ஒரு பெரிய கருத்தை எளிமையாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் எடுத்து பாருங்கய்யா, இந்த காலத்தில் எல்லாராலையும் நகை வாங்க முடியுமா? எல்லாருக்கும் அடுத்த மாதம் இஎம்ஐயை கண்டா இருக்கிற தூக்கம் இழந்து விடுகிறார்கள். அதுதான் முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. இது எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ் என்ற வகையிலே இஎம்ஐ இருக்கும் பொழுது ஆல்வேஸ் பி சியர்ஃபுல், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு என்று சொன்னால் எப்படி ஐயா நடக்கும் அப்படின்னு பலரும் கேட்குறீங்க. சரி, கனி பார்த்தல், எத்தனை பேரால் முதல் நாள் கனியெல்லாம் வாங்க முடியும்? காய்கறி வழிகள் எப்படியோ இருக்கே, வீட்டுக்கு அடுத்த வேளை அரிசி பருப்புக்கே நான் சிரமப்பட்டுட்டு இருக்கேனே, நியாயம்தானே ஐயா? அப்போ என்ன செய்யுங்க, இதற்கு எளிமையான, நான் சொன்னேன் இல்லையா, அந்த போதிசத்துவர் அந்த சிரி என்ற தெய்வத்திடம் கேட்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, மனசுக்குள்ள உடனே அந்த சிறி தெய்வம் சொல்கிறது, வீட்டில் வண்ணமயமான காட்சிகள் இருக்க வேண்டும். நம்ம கோலம் போடுறோம் இல்லைங்களா, அதே வழக்கம்தான். கலர் கலராக கோலம் போட்டு புத்தாடைகள் அணிந்து மகிழ்ச்சிகரமான சிந்தனையில் இறைவனை பார்க்க துவங்கினால் வாழ்க்கை இயல்பாக மகிழ்ச்சியாகும்னு சொல்கிறாங்க. அப்போ உலகம் முழுக்கமே இந்த சித்திரை திருநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய நிகழ்வு. நாம் நினைப்பது போல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா இதை வெவ்வேறு பேர்ல அன்னைக்கு அதை கொண்டாடிடுறாங்க புத்தாண்டா. நாம என்ன பண்ணணும், இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இதுக்கு பேரு மேஷ சங்கராந்தின்னு பேரு. ஏன்னா மேஷத்துக்குள்ள சூரியன் வருகிறார் இல்லையா. இப்போ இந்த நாள்ல என்னத்தை செய்யலாம்? நான் இப்போ சொல்ல போறது ஒரு ரகசிய வழிமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து தான் பௌத்தம் உலகெங்கும் சென்றதுலாம் அறிந்திருக்கிறோம். அப்போது காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியது ஒரு காலத்திலே பௌத்த காஞ்சி என்றும் சொல்லுவார்கள், இப்பொழுதும் இருக்கும், புத்த மதத்துடன் தொடர்புடையது. அங்கே ஒரு நங்கை இருக்கிறாள், அவள் பெயர் சுபவதி. ஒரு 5000 வருடங்கள் முன்னோக்கி செல்கிறோம்.
ஒரு வயதான அம்மா அப்பா அவங்களுக்கு அச்சச்சோ நம்ம வயசான காலத்தில் எப்படி நம்ம தானம் தர்மம் செய்வோம், நம்மளை எப்படி பார்த்துப்போம், இப்போவும் கவலை இருக்கு இல்லைங்களா? சிலர் பங்குச்சந்தையில் பணத்தை இழந்திருப்பீர்கள், சிலர் கடனில் பணத்தை இழந்திருப்பீங்க. வயசான காலத்தில் ஓல்டேஜ் ஹோமில் போகணுன்னா கூட காசு வேணுமையா, கேட்குறீங்களா இல்லையா? அப்போது முதுமை வர வர பணம் தேவைப்படுகிறது, முதுமை வர வர உறவுகள் தொந்தரவு என்று நம்மை கருத துவங்கிறது. இதெல்லாம் நடக்குதுங்க. இப்போ என்னாச்சு, அந்த அம்மா கேட்குறா, எங்கிட்ட செல்வம் இல்லையே என்ன செய்வது என்ற போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு. சிலர் பெற்றோர் பார்த்திங்கன்னா குழந்தைகளை நன்றாக வளர்த்திருப்பார்கள். அதாவது செல்பேசி தான் வாழ்க்கை என்று இல்லாமல் சொந்தங்களை மதிக்க தெரிந்த குழந்தைகளாக இருப்பாங்க, பெரியவங்களை வணங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு வரவங்கள வாங்க அப்படின்னு சொல்ல தெரியறதே பெரிய தர்மம். அதை போல் அந்த சுபவதியை அவங்க பெற்றோர் வளர்த்துருக்காங்க. அப்போ அந்த பெற்றோரை கண்டு அதை போல நற்குணங்களுடன் வளர்ந்த சுபவதி 2 பௌத்த துறவிகள் வந்தாங்களாம். அவங்களுக்கு உரிய பணிவிடைகளை செய்ததும் அந்த பௌத்த துறவி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் செல்வம் பெருகட்டுமா, நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் செல்வம் பெருகட்டுமான்னு. அந்த அம்மா மகாலட்சுமியின் அம்சம். நாம் என்ன சொல்லுவாங்க பழம் தமிழில், அம்மே என்று அபிராமி அந்தாதியில் கூட வருதுங்களே அம்மே. அந்த அம்மையில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, மே. தமிழில் பெண்களுக்கு நங்கை என்ற ஒரு வார்த்தை உண்டு, மே நங்கை. வா என்ற ஒரு வார்த்தை உண்டு, வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க, மே நாங் குவாக். இது பேர் என்ன, அம்மே நங்கை வா. ஏன்னா அது வா அப்படின்னு அதான் அது பேர், மே நாங் குவாக். நீங்கள் இதை யோசித்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் போன உடனே இரவான் அப்படின்னு இருக்கும், பிரம்மாவோட பேர். இரவான் என்பது இறைவன். இரவான், யார் இறக்காமல் இருக்கிறானோ அவன் இறைவன். புரியுதுங்களா? இறை அவன். நிறைய சீன வார்த்தையும் தமிழ் வார்த்தையும் ஒன்றா தான் இருக்கும். நிறைய பேர் நாம் நீ நான் இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் தான், அங்கேயும் எழுத்து வடிவம் தான் இருக்கும் இருக்கும். இப்போது அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு சக்தி. ஒவ்வொரு சீனர்கள் வீட்டிலும் அந்த அம்மாவை வழிபடுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த சித்திரை திருநாளில் அந்த அம்மாவுக்கு சிறப்பான வழிபாடு. இந்திரன் வந்து மீண்டும் அவர்களுக்கு அருளியதாகவும் அதனால் செல்வம் பெருகியதாகவும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. மே நாங் குவாக் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த அம்மா கையை இப்படி ஒரு குழஞ்ச வச்சுட்டு இருக்கோம். அந்த அம்மாவை அவங்க பெற்றோர்கள் மக்களுக்கு உதவணுமேனு சொல்லி சீனா வரைக்கும் சென்றிருக்காங்க. அந்த காலத்திலேயே வர்த்தகம், தமிழர்கள் சீனா ஜப்பான் உலகம் முழுக்க சென்று வந்தவங்க தான். தமிழ்நாட்டு மங்கையை சீனால கும்பிடுறாங்க. சீனர்கள் ரொம்ப நம்புற சாமினா மேனாங்குவாக், மகாலட்சுமியோட வடிவமா. அப்போ என்ன அப்படின்னா அந்த அம்மா அப்படி கையை வச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஒரு குழந்தை வான்னு சொல்லுது இல்லையா, அம்மா வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா, அம்மா வாங்கம்மா உங்களுக்கு செல்வத்தை தரேம்மா, அம்மா அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதுதான். அப்போது அந்த குழந்தை அப்படி நற்குணங்களோடு வளர்ந்ததுனால அதுக்குள்ள மகாலட்சுமியின் தன்மை பெருகிவிட்டது. இப்போது என்னன்னா இதில் 2 விஷயங்கள் பழிக்கணும். இந்த மாதிரி ஒரு விடுமுறை நாட்களில், நல்ல பண்டிகை நாட்களில், அதுவும் இந்த தமிழ் திருநாள்களில் மற்றவங்களை மதிக்கிறதுக்கு குழந்தைகளை பழக்கி தர வேண்டும். உறவினர்களை கூட்டி இந்த செய்தியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வாங்க சாப்பிட்டுட்டீங்களா ஐயா, பசியாறிட்டீங்களா, உங்கள் வீட்டில் வந்திருக்கீங்களே ஐயா, ஏதோ ஒரு உணவை அறிஞ்சிட்டு செல்லுங்கய்யா, ஒரு நீர்மோரான குடிச்சிட்டு போங்கயான்னு சொல்லி பழக்கி வைக்கணும். அப்போ மகாலட்சுமியின் தன்மை வந்துவிடும். அப்போ இதை இந்த கதையை அவங்க ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ நல்லா அந்த குழந்தையை வளர்த்ததுனால அதுக்கு மகாலட்சுமியின் சக்தி வந்து விட்டதாம். அந்த மகாலட்சுமி அம்சமான மேனாங்குவாக்கை வழிபட வேண்டும் என்பது அவர்கள் கருத்து. நாமளும் நம்ம ஊர் குழந்தை தானே அந்த அம்மா, 5000 வருஷமாக சீனர்கள் வழிபடுறான். ஒரு 5 நிமிஷம் அம்மே மேனாங்குவாக் எங்களுக்கும் அருள் பண்ணுமா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை நாளிலிருந்து செல்வம் பெருகட்டும்னு. சரி, அப்போ அந்த அம்மாவுக்கு என்னத்தை தான் எதிர்பார்க்குறாங்க? அந்த அம்மா எதிர்பார்க்கறது வெறும் பக்தி, அன்பு தானா. சக உயிர்களிடம் உதவ வேண்டும் என்ற உணர்வு இருந்தாலே அந்த அம்மாவுக்கு போதும், பெருசாக ஒன்றும் தேவையில்லை. கூகுள் பண்ணி பாருங்க, மே நாங் குவாக். ஸோ இந்த கோல்டு பழம் இதெல்லாம் வச்சு கும்பிட முடியலனாலும் இந்த அம்மாவை மனசார நினைச்சு பெரியவங்களுக்கு மதிப்பளிச்சு சக மனிதர்களுக்கு உதவினாலே போதும். அப்போ என்னன்னா அதை எடுத்து
அந்த ஃபோட்டோலேயே பார்த்தா அந்த அம்மா நகை ஆபரணங்களோட, நல்ல ஒரு கையில் ஒரு செல்வத்தோட, கையில் மீன் வாத்து, ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் தானே செல்வத்துக்கு நடைமுறையாக இருந்திருக்கும். பழந்தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் அதை தான் வச்சுருந்துருப்பாங்க. நல்ல ஒரு இது பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக வடிவத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இந்த விழாக்கள்லாம் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள இறைவனை உணர வேண்டும், ஒரு நல்ல சிந்தனைகள் வளர வேண்டும். அதாவது நல்ல சிந்தனை வந்து விட்டாலே, என்னிடம் செல்வம் சேரப்போகிறது என்று நினைத்து விட்டாலே செல்வம் சேர துவங்கிவிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு பயத்திலேயே அச்சோ எனக்கு அடுத்த மாதம் இஎம்ஐயை கட்டிடுவேனா, என் வினைகள் தீராதா, என்னால் கஷ்டத்தை தாங்க முடியல, மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தோடு நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது என்னாகும், நம் பிரார்த்தனைகள் ஏதோ ஒரு நிலையிலே தடைப்பட்டு விடும். நாமளே என்ன நினச்சிக்கிறோம், நான் என்ன பாவம் பண்ணேனோ, நாம் செஞ்சது பாவமாக புண்ணியமான ஜட்ஜு செய்கிறதுக்கு நாம் யார், நம்மை கடந்த ஒரு அருட்சக்தி இருக்கிறது அல்லவா. அதனால அதே போல் வேண்டும் பொழுது எல்லாருக்கும் ஒரு எண்ணம், நான் இதற்கு தகுதியானவனா, நான் 1000 கோடி கேட்குறேனே. உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட 1000 கோடி கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கான நீங்களே உங்களை ஒரு வரையறைக்குள் கற்பனை செய்திக்கிறீங்க. நீங்கள் எதையெல்லாம் பெரிய வேண்டுதல்கள் என்று நினைக்கிறீர்களோ அது இறைவனின் பார்வையில் மிக மிகச் சிறியது. அவரால் உங்களுக்கு உதவ முடியும். அந்த உதவியை கோருவதற்கு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ன்னுவாங்க. எல்லாருமே ஒரே நாளில் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தா, நான் சொல்கிறேன்னு எல்லாரும் ஒரே நாளில் எனக்கு நல்லது நடக்கும்னு நினச்சா அங்கே அந்த எண்ணம் ஒரு நல்லதை ஏற்படுத்தி விடும். அப்போ இது போன்ற ஒரு பண்டிகை நாள்களில் எங்ககிட்ட செல்வம் சேர்ந்து விட்டது, எங்களிடம் வாழ்க்கை வசதிகள் முன்னேறிவிட்டது, எங்கள் குழந்தைகள் மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்கிறார்கள், அவர்களிடம் பண்பு பெருகிவிட்டது, அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு பதவியில் இருக்கிற, நல்லதெல்லாம் கற்பனை பண்ணுங்கம்மா. முதல்ல தேவை கற்பனை. இந்த எண்ணங்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த சித்திரை திருநாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, வெல் பிகன் இஸ் வெல் டன் என்பார்கள். நல்ல முறையிலே ஒரு செயலை துவங்கிவிட்டால் அந்த ஆண்டு முழுவதும் அது நல்லதாகவே தான் நடந்துட்டு இருக்கும். அதனால இதெல்லாம் இந்த ஈக்வினாக்ஸ் பவர்ஃபுல்லான டேஸ்ன்னுவாங்க. ஏன்னா ஒரு சூரியன் ஒரு குறிப்பிட்ட ராசி கட்டத்திற்கு வரும் பொழுது நம் உடம்பிலே சூரியன் ஆத்மாவாக இருக்கிறார். நாம் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் நாம் எந்த ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றாலும் நமக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. நம் வாழ்க்கையிலும் வெளிச்சம் தேவைப்படுகிறது. நம்ம ராசி கட்டத்தில் இருக்கக்கூடியதில் 2 தான் ஒளிரும் தன்மை படைத்தது. ஒன்று சூரியன், மற்றொன்று சந்திரன். அந்த சந்திரன் சூரியனிடமிருந்து தான் தன் அருள் நிலைகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் வேலை கிடைக்கணுமேனு ஒரு ஆசை இருக்கும், ஆரோக்கியம் வேண்டுமே என்ற ஒரு ஆசை இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பத்தில் அமைதி வேணுமேன்னு இருக்கும். பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு பாசிட்டிவ் சிந்தனை வந்து விட்டாலே, அதுவும் இது போன்ற ஒரு பவர்ஃபுல்லான நாளில் வந்துட்டாலே உங்கள் ஜாதகம் எந்த நிலையிலும் சாதகமாக செயல்பட துவங்கும். அதற்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்களா அடுத்த கேள்வி. அந்த நல்ல நேரம் வரவே தானே இதை கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களில் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்தி இருக்கலாம். சரி, இதுக்கு எனக்கு பிரார்த்தனை செய்யறதுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட மந்திரங்கள் உண்டா? உங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரமா இல்ல ஜென்ரலாவா சார் இது? ஆமா, இது நீங்க தினமுமே கூட சொல்லலாமா? ஆனா தமிழ் புத்தாண்டிலிருந்து நீங்க ஒரு யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மனதின் திறம்தான் மந்திரம். அப்போ சூரியன் உச்சத்துக்கு வருகிறார், அவர் ஒரு ஜோதி வடிவானவர். நான் சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாரும் அறிந்ததுதான். ஆனால் ஒரு நல்ல நாளிலே ஒரு நல்ல செயலை துவங்கிவிட்டால் எல்லாம் நன்மையாக நடக்கும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நீங்கள் அந்த இறைவனுடைய கருணை அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கே, பெரிய விஷயம். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த கருணையை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எளிய மந்திரம், இனிய மந்திரம், ஆனால் மிக மிக வலிமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரம். தெரிந்திருக்கலாம் ஏற்கனவே. எனினும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் சொல்ல துவங்குங்கள். உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. பெரிய அளவிலே உங்களிடம் பொருள் வசதி இல்லை என்றாலும் கவலை வேண்டாம். உங்களிடம் பெரிய அளவில் இதுக்காக செலவு செய்ய முடியலையே, நான் அன்று எந்த ஒரு விதமான ஆபரணத்தையும் வாங்க இயலவில்லையே என்றெல்லாம் வருந்த வேண்டாம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது மருந்தாக, மறு உந்தாக
டு ரீபூட் என்று சொல்லுவானே ஆங்கிலத்திலே, அதுபோல உங்கள் வாழ்க்கையை ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் என்று மாற்றப் போகிறது. எனவே தான் இந்த நொடி இப்பொழுது இதை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி சொல்கிறார். சிவசிவா, இந்த மந்திரத்தை வந்துட்டு அன்றைய தினத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படி சொல்றீங்க ஐயா. தமிழ் புத்தாண்டு இந்த ஓராண்டு இருக்க போது இல்லை, இந்த ஓராண்டு ஆண்களுக்கு வந்து சிறப்பா இருக்குமா, பெண்களுக்கு சிறப்பா இருக்குமா? ஆமா, இது என்னன்னா ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு பார்க்கறதோட, ஏன்னா இப்பொழுது உலகம் என்று சொல்லக்கூடியது ஒரு குளோபலைசேஷனுக்கு வந்துட்டோம். கரெக்டுங்களா? எல்லாரும் ஓர் குடும்பம் என்ற அளவிலே, உலக அளவிலே சற்று 3 மாதத்திற்கு பிறகு நிலைமைகள் அவ்வளவு சீராக சிறப்பாக கிரகநிலைகள் கோள்சாரம் சொல்லவில்லை. அப்போது ஒரு பிளேனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்களேன். ஏரோப்ளேனில் பிளேனோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது, உள்ளே இருக்கிறவங்க தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? அப்போது உலகத்தோடைய கோள்சாரம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. எனவே அனைவருமே பொருளாதார நிலையிலே பல ஏற்றத்தாழ்வுகள், பல போராட்டங்கள் உலகெங்குமே பார்க்குறோம். பல சிரமங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பலரும் ஏதோ ஒரு வகையிலே அச்சத்தில் இருக்கிறார்கள். ஏதேனும் வேலை வாய்ப்பிலே தடுமாற்றங்கள் வந்துவிடுமா, ஏதேனும் சிரமம் வந்துவிடுமா, கும்பராசிக்குள் ராகு வந்து விட்டாரே, சனீஸ்வரர் மீனத்திற்கு சென்று விட்டாரே, என்ன நடக்குமோ என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் சற்று சனீஸ்வரரின் பாதிப்புகளும் சற்று தெரிய துவங்கிவிட்டன. சிம்மமோ அஷ்டமம் என்கிறது. எனவே எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில், துலாத்துக்கு 6ல் பல கிரகங்கள் சேர்க்க எல்லாரும் என்னடா நடக்கணும். இது போன்ற ஒரு காலகட்டத்திலே பிரார்த்தனை என்பது அவசியமாகிறது. அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பிரார்த்தனைகளை துவங்குங்கள். உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். உதாரணமாக நான் தினமும் பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய என்றும் 108 முறையும், ஓம் நமோ நாராயணாய என்ற 108 முறையும் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்ய துவங்கியுள்ளேன். ஏன்னா நாம் உலகம் நல்லா இருந்தால் தான், நான் இப்படி சொல்கிறேனே, எங்கோ யூரோப்பிலும் நன்றாக இருந்தால்தான், ஒரு காலில் அடிபட்டதுன்னா கண்ணில் தண்ணி வருது. அதுபோல தான் நம்ம யூரோப்பில் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அது நமக்கும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு வருத்தத்தை தந்து விடுகிறது. உலகமே ஒரு குடும்பம். எனவே இப்பொழுது தேவை பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைகளை துவங்குவதற்கு நான் சொல்லுவதை போல இப்படி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு தண்ணீர் குவளை போல, நாம் ஒரு காலியாக இருக்கோம். அந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்தையும் அப்பப்போ அந்த தண்ணியை கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த பிரபஞ்சத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? சக உயிர்களுக்கான பிரார்த்தனை. அதனால்தான் முன்னமே அந்த கதையை சொன்னேன். என்னன்னா, மனிதர்கள் சக உயிர்கள் மீது அன்பு செலுத்த துவங்கிவிட்டால், குழந்தைகள்கிட்டையும் அதையே சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் ஒரு பண்போட பேசணும், அன்போட பேசணும். நாமும் அதை போல முயற்சிப்போம். நாமும் தினமும் ஒரு 5 நிமிடமாவது உலக நன்மைக்காக உங்களுக்கு தெரிந்த மொழியிலே, உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையிலே பிரார்த்தனைகளை துவங்குங்கள். ஏனென்று சொன்னால், இனி வரக்கூடிய காலகட்டம் நமக்கு எதையுமே நான் கெட்ட காலம் நல்ல காலம்னு சொல்ல மாட்டேன், ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஒரு பரீட்சையில் ஏன் கடவுள் கேள்வி டஃப்பாக தரான்னா, பசங்க பறிக்கிறதுக்கு, பரீட்சை பாஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்றதுனால தான். உலகம் சற்று சிரமமான ஒரு நேரத்தை நோக்கி எதிர்கொண்டிருக்கிறது. எனவே தியானத்தை தினமும் இசையை கேட்டு பழகி கொள்ளுங்கள். இசை கேட்பது கூட ஒரு தியானம்தான். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இளையராஜாவோட மியூசிக் கேட்டால் மனசு அமைதியாகிடுது. இயேசுதாஸோட பாடல்களை கேட்டால் மனசு அமைதியாகுது. அதுவும் தியானம்தான். அதே போல் பிரார்த்தனைக்கும் நேரத்தை செலவு செய்ய துவங்குங்கள். ஆண் பெண் என்று இருவருமே இந்த காலகட்டத்திலே வேலை இடங்களிலே சற்று பொறுமை காப்பது நலம். இப்போ ஆண் பெண் 2 பேருமே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. யாருக்கு சிறப்பா இருக்குன்றதை விட இந்த காலத்துல 2 பேருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலம் எப்ப சரியாகும் சார்? ஆமாம், 2031 ஆயிடும் அப்படின்னு தான் ஜோதிட நூல்கள் சொல்லுது. பவிஷ்யம் 31ன்னா 6 வருஷம் 7 வருஷம் கிட்ட ஆயிருமா சார்? இப்படி யோசிச்சு பாருங்களேம்மா. மருத்துவ பேரிடர் 5 வருஷம் கடகடன்னு எல்லாரும் மீண்டுட்டோமா இல்லையா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடுச்சு. கரெக்டாமா? எத்தனையோ பேர் அந்த மருத்துவ பேரிடரில் பயங்கரமாக இன்னல்களை சந்தித்தோம். பலரும் பொருளாதாரத்தில் விழுந்துட்டோன்னே பயப்பட்டோம்.
ஆனால் அதை கடந்த 5 வருடங்கள் ஓடி வந்து விட்டோம். காரணம், இறைவன் மேல் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா எதை வேணாலும் சாதிச்சிடலாம். பால் அதோட சர்க்கரை ஒன்று என்ன, இறைவன் மேல் நம்பிக்கை, உங்கள் மேலே நம்பிக்கை, ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்தது என்று சொன்னால் இந்த 6 வருட காலம் உலகம் முழுவதுமே விஞ்ஞானம் வேறொரு அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. அப்போது இது நாம் என்னன்னா, எந்த நிலையிலும் நாம் வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்குறதுக்கான திறனை உருவாக்கி கொள்ளணும். இந்த 5-6 வருஷத்தில் உங்கள் ஸ்கில்ஸை எப்போவுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வாழ முடியும், ஒரு வேலை எந்த அளவு இழப்பு ஏற்பட்டாலும் என்னால் சமாளித்து கொள்ள முடியும் என்று மனதிலே தினவணும். பர்சில் கனம் இருக்கோ இல்லையோ, மனசில் தைரியம் இருந்துட்டா ஜெயிச்சிடலாம். ஜாதக கட்டம் என்பதை தாண்டி உங்களது திட்டம் என்பது இருந்து விட்டால் இறைவன் கட்டாயம் உதவிடுவான். எனவே பயப்பட வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு மட்டுமே கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி வேறொரு பிரம்மாண்டத்திலே சென்று கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே அதனால் சிலருக்கு வேலை இழப்பும் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல உலகெங்கும் பொருளாதாரம் என்பது தள்ளாடி கொண்டிருக்கிறது. எல்லாராலும் தங்கம் என்பதை எழுதி பேப்பரில் தான் பார்க்க முடியுமோன்ற அளவுக்கு விலையும் மாறிட்டு இருக்கு. இத்தனையும் மீறி எனக்கு தெரியும், குடும்ப செலவுகள், இஎம்ஐ, மருத்துவம், வயதாகன பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ சுமைகள், குழந்தைகளை நல்ல கல்வி தரணும், எல்லாத்தோடையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் கவலை வேண்டாம். இந்த ஒரு 5-6 வருஷத்தில் எதுக்காக இந்த பிரபஞ்சம் இது போன்ற குளோபல் ரீசெட் எல்லாம் பண்ணுதுன்னா, மனிதர்கள் சக உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் அனைவருக்கும் ஆனது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த புவி அல்லது பிரபஞ்சம் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற ஒரு பெரும் மாற்றங்கள். அதில் நீங்களும் நானும் ஒரு சிறு கருவி. நாம் எல்லாருமே இறை சிறு கருவிகள் தான். அதனால ஒரு 5-6 வருஷம் நான் சொல்வதைப் போல பிரார்த்தனை, தன்னம்பிக்கை, குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி வளர்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பேரண்ட்ஸு அந்த குழந்தைங்களை படிக்கிறத பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. அவ்வளோ புக்கு, அவ்வளோ சிலபஸ்ஸு, அதெல்லாம் வேண்டாங்க. லைஃப்பில் அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கட்டும், அன்பு செலுத்த சொல்லுங்கள். நீங்கள் உங்களை பற்றி ஒரு வீட்டில் அந்த ஃபேமிலி அன்பு அப்படின்ற கான்செப்டை வளர்த்துக்கோங்க. எல்லாம் சால்வ் ஆகிடும். இன்னும் சில ஆண்டுகளிலே மீண்டும் அனைத்தும் நலமாகக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கிவிடும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வியா, இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகாவது தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா, இல்லை இப்படியே தான் தொடர்ந்துட்டு இருக்குமா? அது ஆமாம், தங்கம் என்பது குரு என்ற கிரகத்துடனும் சூரியன் என்ற கிரகத்துடனும் தொடர்பு படுத்தி சொல்லுவார்கள். இந்த ஆண்டு தங்கத்திலே பெரிதாக ஒரு மாற்றங்கள் இருக்க சிரமமே, கொஞ்சம் விலையேற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு அச்சப்பட வேண்டாம். சிம்மத்திலே குரு வரும் பொழுது, இப்போ நம்ம எந்த வருஷம் பேசிகிட்டு இருக்கோம், 2025, 26, 27. 2027 மக்களுக்கு தங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று குறைந்து விடலாம், அல்லது அதை விற்பது வாங்குவது என்பதிலே உலகம் முழுவதும் கெடுபிடிகள் வந்து விடலாம். ஏதோ ஒரு வகையிலே 1-2 ஆண்டுகளிலே தங்கம் என்பதுதான் வாழ்க்கையின் முக்கியமான தேடுதல் பொருள் என்பதை மக்கள் விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எனவே தான் சொன்னேன், ஃபேமிலியில் அன்பு, பாசம் போன்றவற்றிற்கு கவனத்தை அதிகமாக செலுத்துங்கள். தங்கம் என்பது எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உலோகம்தான். அந்த உலோகத்தின் மதிப்பு இப்பொழுதைக்கு தற்காலிகமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. 1-2 ஆண்டுகள் பிறகு அது சீரடைய வாய்ப்பு உள்ளது. ரொம்ப நன்றி. ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்புடன் வாழுங்கள். இறைவனின் அன்பு உங்கள் மீது நிறைந்திருக்கட்டும். சிவ சிவ.